நான் தலைவா ரொம்ப நேரம் அடிக்கிற மாதிரி தெரியுது. பஸ் வந்துச்சா இல்லையா? இல்லடா பஸ் வெயிட் பண்ணி நம்ம காலங்களும் போச்சு நேரங்களும் ஓடி போச்சு. நான் எங்க பிளான் ப்ரோ பசிக்குது சாப்பிட போலான்னு இருக்கேன். எங்க சாப்பிட போற? நம்ம பேச்சுலர் எப்ப பார்த்தாலும் கடை தான், வேற வழி. அண்ணனை விட்டு சாப்பாடு பிளான் பண்ணிட்டேன். வாங்க போலாம், சாப்பிட போலாம். எங்க? நீ கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் இருக்கேன் ப்ரோ. சரி டிஃபரெண்டா எப்படி தெரியுமா? ஆர்கானிக் ஃபுட் பூண்டு தோசை. ஆர்கானிக்கா? பூண்டா? ஆமா ப்ரோ. ரைட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் என் ரூம்மேட்டுக்கு வந்து கொஞ்சம் வயிறு சரியில்லாம இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் வெளியில போயிட்டு தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னா என்னடா தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பறம் சரியாகும் என்னடா கேட்டா பூண்டு தோசைடா அப்படின்னா. இது என்னடா அது நடமாடும் மருத்துவம் மாதிரி இருந்து நான் டெய்லி அந்த கடைக்கு கூட்டு போடா அந்த கடை எங்க சொல்ல மாட்டான். நான் அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கடை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். எங்க? நம்ம முருகாத்தத்துல இருந்து நம்ம பீச்சுக்கு போறோம் பாத்தீங்களா? பீச்சுக்கு போற வழியில அந்த லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரோல் பங்க் அப்படி ஆப்போசிட்ல இருக்கும். ஆமா கரெக்டா தெரியல இருக்கும். கரெக்டா நான் எப்படி சாப்பிடலான்னு இருக்கிறேன். நீங்க வேணா வரதான் வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீ சொல்ல எனக்கு வேற பத்தி இருக்குது. இந்த வாமா ப்ரோ உங்களுக்கு தெரியுது வாங்க போவோம். எனக்கு வேற கொஞ்ச நாள் ஒரு மாதிரி வாயுவா இருக்க மாதிரி இருக்குது. போய் கொஞ்சம் கிளியர் பண்ணி வரணும். போய் பூண்டு எதுக்குன்னு நம்ம வீராக்கு நல்லா தெரியும். வீரா பூண்டு எதுக்கு நல்லது? அதான் போயிட்டு சாப்பிடுவோமா? போயிட்டு ஒரு சாப்பாடு போடுவோமா? நீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா நானே வந்திருப்பேன். நானு கரெக்ட் தான். சரி நீ எதாவது வந்தியா? சரி நீ எதாவது வேலை இருக்குதுன்னு சால நானும் வீர ஃபர்ஸ்ட் எங்கடா வாங்க போவோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். வீரகுமார் வாங்க போலாம். வாங்க போவோம் வீரா. பசிக்குது போய் சாப்பிட்டு அடுத்தது என்னன்னு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தலைவா டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. போய் சாப்பிட்டு புட்டுன்னு போய் 2 தோசையை போடுவோம். இங்க வேற தோசை நல்லா இருக்கு வேற சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்து சாப்பிடுவோம். அதுதானே சொல்லி கூட்டணும் நான் செல்வான்னு ஒருத்தவன் நம்மள. இங்க ஏதோ பூண்டு தோசை நல்லா இருக்கும் அப்படியா? ஆமா பூண்டு தோசை மட்டும் இல்ல நிறைய வெரைட்டி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் போய் நம்ம சாப்பிடுவோம். நமக்கு தோசை இருந்தானா எது இருந்தானா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு எப்படின்னு பார்த்து சொல்லுவோம். சாப்பிட்ற போடு சாப்பிடுவோம். பூண்டு தோசை இருக்கா? ஒரு 2 பூண்டு தோசை உனக்குடா 3 போட்டுருக்கா? ஒரு 3 பூண்டு தோசை போட்டுருங்க. காரச்சட்னி போடு. நம்ம மிக்ஸ் ஆகிட்டா தான் நமக்கு திருச்சி ஸ்டைல் தான் செட் ஆகும். சாம்பார் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் ஆகிட்டா தான் நமக்கு செட் ஆகும். சாம்பாரும் போடு. திருச்சியில சாப்பிட்டு இல்லையா நீ முதல்ல முட்டையை கிடைக்கும் சாப்பாடு ஸ்கூல்ல எல்லாத்தையும் கலந்து என்னடா அவனை பத்திக்கிறான்னா நீ மதுரைக்காரன் தான். நீ திருச்சி பார்க்கலாம் எப்படிதான் போட்டு எல்லாத்தையும் போட்டு அரிசி ஒரு மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு டேஸ்ட் தான். உனக்கு என்னடா வேணும்? அவனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஊட்டு. அப்படியே வயிற்றுல போய் மிக்ஸ் ஆகதான போகுது. வயிற்றுல போய் மிக்ஸ் ஆகதான போகுது. சாம்பார் என்ன ப்ரோ அதே ஊருன்னு பாக்குறீங்க? ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல ஒரு போட்டி வச்சுக்கலாமா? சரி ப்ரோ என்ன பண்ணுறோம்? யார் இந்த தோசை ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்களா? ஆமா. அப்ப நான் விடிய காலையில சாப்பிடுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் யார் வேகமா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பே பண்ணணும். வேகமா சாப்பிடுவாங்க. ஆமா இதுதான் போட்டி. சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே வீரா நீ தான்டா ஜட்ஜ். பாத்துக்கோ. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெடி 1 2 3 ஆரம்பிப்போம்டா. நான் எவ்வளவு மெதுவா சாப்பிடுறது மட்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது. அடப்பாவி எனக்கு தெரிஞ்சு வீர நைட்டு தான் சாப்பிடுறேன். அப்புறம் நம்ம ஸ்லோவா சாப்பிடுறது கூட சாப்பிட முடியாதுல்ல. நான் கொஞ்சம் பேப்பர் மாதிரி இது
ஃபர்ஸ்ட் கூட இல்ல, ஃபர்ஸ்டோட சீக்கிரமா சாப்பிடலாம். அதான் சொல்றேன். ஓரளவுக்கு மெலிசா இருக்குது, நல்லா நானும் மட்டும் வேலை போட்டுலாம் bro. அழகா உள்ள பாரு ஒரு மாதிரி அப்படியே இந்த மசாலா மாதிரி தடவி அதுல வந்து சாம்பார். ஆக்சுவலா பூண்டு தான் கட் பண்ணி அடிப்படிப்படியா கட் பண்ணி போடுவாங்க நினைச்சேன். அதே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதை ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணி. ஆனா இப்ப பழக்கத்துக்கு பாத்தியா நிறைய டிஃபரெண்டா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பூண்டு தோசை என்ன தோசை இருக்குது, பூண்டு முட்டை பொடி தோசை, முட்டை பூண்டுலாம் இருக்கும் போது நம்ம அடுத்த ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பூண்டை முடிச்சுட்டு போயிட்டு நம்ம அடுத்தது முட்டையா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பூண்டோட ஃபிளேவர் நல்லா ராவா போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பூண்டு எதுக்கு உள்ளது? நைட்டு கொஞ்சம் சுகந்தரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போட்டியை ஸ்டாப் பண்ணலாம் நினைக்கிறேன். பாவம் கேமராமேன் ரொம்ப நேரமா தோசை குரு குரு பாக்க. ஆக்சுவலா தோசை எவ்வளோ? தோசை 22 பூண்டு தோசை எவ்வளவோ நல்லா இருக்கா? சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கையெடுக்கும் பாருங்களேன் அப்படியே துணி மாதிரி வந்துருக்கோம். ஆனா 2 ஸ்பூன் ஊத்துறாங்க, பட் ஆனா 2 ஸ்பூன் ஊத்துறாங்க அடையாளமே இல்ல பாருங்க. பாரா இந்த பாரா 2 ஸ்பூனுக்கான அடையாளமே இல்ல, பேப்பர் மாதிரி. ஆனா இது ஒரு நல்லா இருக்குல்ல, டிஃபரெண்டா டேஸ்டா. எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. என்ன? தோசை ஓ அடுத்த பிசினஸா? அந்த பசங்க நம்ம தரகட்டுன்னு வச்சுக்கேன், ஒரு ஐடியா வரும். என்னன்னா ஆளாளுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம். நீ யோசிச்சு பாருங்க, சாயந்தரம் வர்றோம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அழகா வியாபாரம் பார்த்துட்டு தொல்லையெல்லாம் போயிடலாம். காலைல இருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நம்ம வேலையை பாருங்க, காலைல போறோம் சாயந்தரம் தான் வர்றோம், இல்ல மதியம் போறோம் நைட்டு தான் வர்றோம். அவன் வேற நீ இல்லாத ஒரு பிசினஸும் இல்லடா அப்படியா? ஆனா கரெக்ட் தான், நம்ம பழப்பு ஒரு வித்தியாசமான பழப்பு. வரோம் உட்காரோம் வேலை செய்யறோம். எதுக்கு வரோம் போறோம் உட்கார ரிப்பீட் ஆகலாம். எதுக்கு வரோம் எதுக்கு போறோன்னே நமக்கு தெரியாது. ஆனா வரோம் வேலை செய்யறோம். தம்பி எங்க போறீங்க? இவர் லாஸ்டா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இல்ல இவர் லாஸ்டா தோசை சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அடுத்த தோசை ஆர்டர் போறான். நானும் போறேன், பசிக்குது, என்ன பண்றது? நானும் போய் ஏதாவது ஆர்டர் பண்றோம். முடிஞ்சுதா? திருப்தியா முடிஞ்சுதா செல்வா? அவ்வளவுதான் ப்ரோ, இதான் ப்ரோ வாழ்க்கை. வரோம் ஜாலியா சாப்பிடுறோம். ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் பூன் தோசைன்னாங்க. அளவா சாப்பிட டிஃபரெண்டா ஒரு தோசை, அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்ட் வைஸ் ஓகே தான் ப்ரோ. அப்படியே என்னன்னு வச்சுக்கேன், அப்படியே முரா டெட்னு வந்தோம்னா இந்த பெட்ரோல் வந்து பெட்ரோல் ஆப்போசிட். தட்ஸ் ஆல். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய கடை இருக்கு. ஆமாடா, நம்ம தான் வந்து ஏதோ ஆபீஸ் கீபிஸ்ன்றோம். வெறும் தள்ளு வண்டி லாகுன்னு போட்டாலே இப்போ ஒரு 5 சீசன் ஓடும் போல. ஆனா ஃபுட் பிளாகர் நிறைய பேர் இருக்கான். நம்ம வந்து சும்மா ஒரு ஜாலிக்கு போட்டுக்கிறோம். ஆனா ஃபுட் பிளாகர்னே இருக்கான் பாரு, அவனா இங்க வந்தா வச்சுக்கோ செம்ம கண்டென்ட் பாரு. அங்க ஒரு கடை 50 கடை இருக்கு ப்ரோ. எங்க பீச் போறவளே அந்த ரப்பர் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நான் பீச்ல ட்ரை பண்ணுவோம். ஒரு கடை ட்ரை பண்ணுவோம். ஃபேமஸான கடை அடுத்த பிசினஸ். ஆமா, அடுத்த பிசினஸ். நான் அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன். பாப்போம். சரி அப்படியே கிளம்புவோமா? நம்ம டீ கடையில போய் டீயை போட்டு அப்படியே போயிடுவோம். அப்படியே போக வேண்டியதுதான். போலாம். ரைட். அவன் டோலி கால் பண்ணிச்சு. அவன் இப்ப பிஸி ஆயிட்டான். என்னப்பா கிளம்புவோமா? அம்மா வந்து உட்காந்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு விட்டது. அப்படியே நம்ம டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை போட்டு செல்வா, அதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு டீயை போட்டா நம்மளுக்கு எதுனா ஒரு மனசு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். அப்படியே போயிட்டு ஒரு டீயை போடுவோம். போட்டுட்டு இதோட இந்த விளாக ஃபினிஷ் பண்ணுவோம். பாய். அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம் வேற ஒரு டிஃபரெண்டான பிளேஸ்ல. பாய் பாய்.